நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. அப்பா, ஒன்றுக்கும் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராசா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நின்பெல நீரே, யோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பெல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராசா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இங்கே இருக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே டைரியில் இருக்கிறதும் இந்த நோட்டில் இருக்கிறதும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி ஆண்டவரே. இதில் என்னென்ன காரியங்கள் எழுதியிருக்கிறார்கள், யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு இதில் எழுதியிருக்கிறார்கள் என்று எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு மறைவாக எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, அப்படியா இதில் இருக்கிற ஒவ்வொரு கண்ணீரின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இதில் இருக்கிற ஒவ்வொரு உபத்திரத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க சபையாராய் நாங்கள் இதை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் ஆண்டவரே இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் நீர் ஆண்டவரே துரிதமாய் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் தேவையான அனைத்து காரியங்களும் சந்தித்து ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, துரிதமாய் உங்களுடைய செவி
மத்தியில ஆண்டவரே அது சேரும்படியாய் செய்வீராகப்பா. ஆண்டவரே அதுபடியாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக அற்புதங்களை நீ செய்து ஆண்டவரே தகப்பனே இந்த சபையிலிருந்து வந்து எங்களுக்கு ஜெபித்தார்கள், நாங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம், இதுல ஒரு அதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று ஆண்டவரே பிள்ளைகள் சாட்சி கூறும்படியாய் அநேக பிள்ளைகள் இந்த சாட்சி மூலியமாய் அநேக பிள்ளைகள் இந்த சபைக்கு வரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உங்க கரம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தின் மீதும் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே அதோடு இருக்கட்டும். அப்படியா இந்த வேலையில கூட ஏசப்பா ஆண்டவரே சொன்ன அந்த மகளை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஒரு +1 படிக்கிற மகள் ஆண்டவரே அப்பா 2 கிட்னியுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒரு சிறு பிள்ளைக்கு எப்படி ஆண்டவரே அந்த 2 கிட்னி இல்லாத போச்சுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே குடிக்கிறவங்க ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த பெண் பிள்ளை ஆண்டவரே என்ன செய்தால் என்று ஆண்டவரே அவ என்ன செஞ்சிருக்க கூடும் ஆண்டவரே தகப்பனே. ஒரு விசையாய் ஆண்டவரே அந்த மகள் யார் என்று எனக்கு தெரியாது ஏசப்பா, அந்த மகள் எங்க இருக்காரா என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஒரு விசை அந்த மகள் மீது உன் கரம் இறங்கட்டும் சாமி. ஆண்டவரே நீங்க தொடுங்கப்பா ஆண்டவரே, அந்த ஆண்டவரே கிட்னி இருக்கிற பகுதியை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே அந்த சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒரு புது கிட்னியை உருவாக்க உமக்கு வல்லமை உண்டு ராஜா. உம்மால கூடும் தகப்பனே, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே எவ்வளவு விடுதலைகளை நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே தேவன் இருக்கிறீர் அப்பா, எங்கள் கூடவே நீங்க இருக்கிறீங்க ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்படியா அந்த பிள்ளைக்கு ஒரு சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அந்த பெற்றவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் ஐயா. எத்தனை ஆண்டவரே கனவுகளோடு அந்த பிள்ளையை வளர்த்திருப்பாங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒரு கிட்னி பிரச்சனைனா எவ்வளவு பாடுகள், எவ்வளவு ஆண்டவரே வலிகள், எவ்வளவு வேதனைகள் என்று ஆண்டவரே நமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை தகப்பனே. ஒரு விசையாய் ஆண்டவரே தகப்பனே இந்த மகளை தொடுங்கப்பா. அந்த மகளோடு உங்க கிருபை இருக்கட்டும் ராஜா. அந்த மகளுக்கு சீக்கிரமாய் ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்கும்படியாய் செய்யுங்கப்பா. ஆண்டவரே சித்தம் இல்லாமல் இந்த இடத்துக்கு அந்த ஜெப குறிப்பு வரல ஆண்டவரே தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே இங்கு சபையாராய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு நீங்க சுகத்தை தர போறீங்க ஆண்டவரே அப்பா. சாட்சி அந்த பிள்ளை நீ நிறுத்த போகிறீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி தகப்பனே அப்பா. உங்க கிருபையும் தயவும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த வேளையில கூட இந்த ஒவ்வொரு குறிப்புகளையும் நீர் ஆசீர்வதித்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பெடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. கோடான கொடி நன்றி அப்பா, கோடான கொடி கிருபப்பா, கோடான கொடி ஆண்டவரே தயவு ஆண்டவரே உமக்காக நாங்கள் செலுத்துகிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம்ப்பா, தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்களோ தாழ்த்து இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீரே உயர்ந்தவர் அப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமை உயர்ந்தது அப்பா, உம்முடைய மகத்துவம் உயர்ந்தது ஆண்டவரே, உம்முடைய கிருபை உயர்ந்தது அப்பா. ஆண்டவரே தகப்பனே நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆண்டவரே தகப்பனே ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே ஆண்டவரே வாசிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த அருமையான இந்த மாலை கூட்டத்துக்காக ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. தொடங்கின நாள் முதல் இது மட்டும் ஆண்டவரே என் தேவன் கிருபையாய் ஆண்டவரே தயவாய் இரக்கமாய் நீ நடத்தி வருகிறீர், அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லை ஆண்டவரே தகப்பனே. இந்த ஊழியத்தில் யார் யார் இணையணும், யார் யார் இதில் இருக்கணும், யார் யார் ஆண்டவரே தகப்பனே இதில் செயல்படணும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒற்றுமையை தந்து நீர் ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் இதுவரை நடத்தி வருகிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. எத்தனை ஆண்டவரே அப்பா சதிகள் சதி திட்டங்கள் வந்தாலும் என் தேவன் தாமே நீர் கூட இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசி ஆண்டவரே இந்த இடத்துல நீர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் பலப்படுத்திருக்கிறீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இது எல்லாமே உம்முடைய கிருபையினால் மாத்திரமே மட்டுமே எங்களால் எல்லாத்தையும் செய்யக்கூடிய பலனை நீங்க தருகிறீர் ஆண்டவரே அப்பா. எத்தனை ஆண்டவரே பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை ஆண்டவரே அப்பா தேவையில்லாத ஆண்டவரே காரியங்கள் வந்தாலும் அதில் இருந்து ஆண்டவரே நீர் துரிதமாய் வெளியே வர செய்கிற என் தேவன் நீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை ஆண்டவரே தகப்பனே நீர் இந்த இடத்துல கொண்டு வந்த ஒவ்வொருத்தரும் நீர் நிறுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக மக்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில ஆண்டவரே எங்கள் தேவன் தாமே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கோடான கோடி நன்றி ஆண்டவரே.
இந்த வேளையில கூட அதிகமாய் ஆண்டவரே தகப்பனே இந்த சபைக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த சபையை நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த சபையில தேவைகள் அனைத்தும் நீர் சந்திப்பீராகப்பா. இதுவரை நடத்தின என் தேவன் இனிமேலும் ஆண்டவரே நடத்த போகிற ஒரு நீர் ஆண்டவரே அப்பா. என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று எல்லாமும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே சபை பண தேவைகளா இருக்கட்டும், ஆண்டவரே பொருளாதார தேவைகளா இருக்கட்டும், ஆண்டவரே என்ன தேவைகள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அது எல்லாத்தையும் பூரணமாய் ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்கப்பா. மீதம் எடுக்கும்படியாய் செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு நாளும் பற்றாக்குறையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது எல்லா விஷயத்திலுமே சரி ஆண்டவரே தகப்பனே. சபை விஷயத்துல ஆண்டவரே இது பத்தல இது இல்லைன்ற வார்த்தையே வராதபடி ஆண்டவரே என் தேவன் அதிகமாய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை என் சபைக்கு தந்திருக்கிறார் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லும்படியா, எங்கள் ஊழியக்கார் சொல்லும்படியான ஆசீர்வாதத்தை எங்க சபைக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீங்க சந்திங்கப்பா. அதை யாரை கொண்டு சந்திக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ அப்படியாய் அந்த ஆண்டவரே ஆட்களை கொண்டு வந்து நீ சந்திக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. உங்க கரம் இருக்கட்டும்ப்பா, உங்க கிருபை இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே சபை மீதும் ஆண்டவரே சபை பிள்ளைகள் மீதும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் கரத்துல கொடுக்கிறப்பா ஆண்டவரே. சபை பிள்ளைகளோடு உன் கரம் இருக்கிறதுக்காக நன்றி. குடும்பமாய் பேராய் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன போராட்டங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே இது எல்லாத்திலும் இருந்து விடுதலை தருகிற என் தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே கிருபை நீ தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே சத்துருவின் ஆவிகள் பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே மாந்திரக சக்திகள் ஆண்டவரே எல்லை பிசாசின் கிரியைகள் எந்த பிள்ளைகளும் தொடாதபடி, எந்த பிள்ளைகள் குடும்பத்திலும் ஆண்டவரே செயல்படாதபடி என் தேவன் தாமே நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரத்தத்தை தெளிக்கிறப்பா. ஒவ்வொரு கூடாரத்தின் மீதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவ தூதர்களை நீர் கட்டளிடுவீராகப்பா. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த குடும்பங்கள் வழி தப்பி போகிறார்களோ, வழி விலகி போகிறார்களோ, ஆண்டவரே சொந்த புத்தியினால் போகிறார்களோ அத்தனை குடும்பத்தையும் மனம் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தர் தாமே செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்படியான ஆட்கள் யார் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்படியான பிள்ளைகளின் மனம் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனை சபைக்குள்ள ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் என்று இல்லாதபடி தேவனுக்கு துரிதமாய் தேவனுக்கு உண்மையாய் ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக ராஜா. அப்படியான ஞானத்தை அப்படியான தெளிவை அப்படியான கிருபையின் சபை பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா மனுஷனை ஏமாத்தலாம் ஆண்டவரே அப்பா. சபை ஊழியக்காரை ஏமாத்தலாம் ஆண்டவரே. ஒரு நாளும் உம்மை ஏமாத்த முடியாது ஆண்டவரே. அதை அவங்க உணரும்படியாய் செய்வீராகப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவனுடைய பார்வை என் மேல் இருக்கிறது என்று அறியும்படியாய் செய்வங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தவறான வழிகளை, தவறான பேச்சு, தவறான நண்பர்கள், தவறான காரியங்கள் எத்தனையோ செய்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. இந்த செல்போன்ல அடிஷன் ஆகி எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே சீர்கெட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் ஆகட்டும், ஆண் பிள்ளைகள் ஆகட்டும், எத்தனை பேர்கள் ஆண்டவரே சபையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படியான காரியங்கள் இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே அவர்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. ஒரு விசையாய் ஆண்டவரே மனம் திரும்ப என் தேவன் ஆண்டவரே ஒரு விசை அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே அப்பா. எல்லா காலமும் ஆண்டவர் மன்னித்துக் கொண்டே இருக்க மாட்டார் என்ற ஆண்டவரே ஒரு ஞானத்தை உங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்படியாய் நீ செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. வழி தப்பி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆண்டவரை கொண்டு வர போற தயவுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ வாலிப மகள்கள் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே வெளியில ஆண்டவரை கேட்கறதுக்கே ஆண்டவரே அப்பா அவ்வளோ அருவருப்பான காரியத்தை செய்கிறார்கள் ஐயா. அவர்கள் எல்லாம் மனம் மாறும்படியா, மனம் திரும்பும்படியாய் செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே அவங்களை பிடித்து கொண்டு இருக்கிறதோ அத்தனை காரியங்களும் ஆண்டவரே விடுபட்டு வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே அப்பா. சபைக்கு எதிராய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டப்பா. சபைக்கு எதிராய் எழும்புகிற எல்லா ஆண்டவரே கெட்ட தீய சக்திகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே அப்பா. ஆத்துமக்கள் தடையாய் இருக்கிற ஆண்டவரே எந்த ஆவிகளாய் இருந்தாலும் என் நசரனாகிய இயேசுவின் நாமத்துல இந்த வேளையில இந்த நிமிஷத்துல எல்லாத்தையும் சுட்டு எரித்து போட முடியாய் ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. எத்தனையோ ஆத்துமக்கள் தடையாய் இருக்கிறதப்பா ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்குள்ள வராமல் எத்தனையோ ஆண்டவரே மனுஷிக ஆவிகள், எத்தனையோ பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே வராதபடி தடை செய்து இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் இந்த
வேளையில இந்த நிமிஷத்துல எல்லாத்தையும் சுட்டெடுத்து போட போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, அநேக பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் தேவைகளினாலும், எத்தனையோ ஆண்டவரே நெருக்கத்தினாலும், எத்தனையோ நிந்தைகளினாலும் ஆண்டவரே கண்ணீரின் பாதைகள் ஆண்டவரே தகப்பனே, எத்தனை குடும்பத்துல மரண கட்டுகளப்பா, எத்தனை குடும்பத்துல மரண ஆவிகள் ஆண்டவரே, மரண கண்டிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அத்தனை குடும்பத்தை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே யாருக்கும் கேட்காம கூட இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எந்தெந்த பிள்ளைகள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளோடு நீர் பேசுவீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கொண்டு வர போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களால முடியாத எல்லா காரியத்தையும் நீர் முடித்து வைக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. நீர் எதற்காக ஜெபிக்கிறாயோ அதை நான் செய்வேன் என்று சொன்னவர் நீர் அப்பா. நீர் விசுவாசத்தோடு ஜெபித்தால் அதை நான் அதிகமாய் நான் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் அப்படியாய் நீ செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்க தேவன் என் சபைக்கு செய்வார் என்ற ஒரு ஞானத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. இந்த சபைக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் நீ செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ அத்தனை காரியங்கள் நீ செய்ய போற தயவுக்காக நன்றியப்பா. அருமையான பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வேலையில் ஆண்டவரே அந்த கிராம ஊழியத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து எல்லாரும் போகிறத நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனை, பிள்ளைகள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இந்த உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, உமக்காக கொடுக்கிற ஆண்டவரே அந்த 3 மணி நேரம் கூட ஆண்டவரே 4 மணி நேரமும் ஆண்டவரே அது அத்தனை ஒரு நிமிஷமும் உமக்காக அந்த பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் ஐயா. அதுக்கான ஆண்டவரே பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீர் ஆண்டவரே செய்ய போற காரியம் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அவங்களுடைய ஆண்டவரே பிரியாசத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே தகப்பனே. பிள்ளைகள் போகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அத்தனை காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய கிருபையை, பெரிய தயவை நீர் தரப்போகிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, நீர் செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. போகிற இடங்கள் எல்லாம் மாறட்டும். போகிற ஆண்டவரே இடங்கள் கிராமங்கள் முழுவதும் தொடப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, அங்க இருக்கிற எந்த எல்லை பிசாசுகளும் பிள்ளைகளை பலவீனப்படுத்தாதபடி தேவனுடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை மின்னும் பின்னுமாய் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவையான அனைத்து காரியங்களையும் நீ சந்திக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னும் எந்தெந்த ஊழியங்கள் ஆண்டவரே உருவாக வேண்டும், எந்தெந்த ஊழியங்கள் ஆண்டவரே செயல்பட வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிற அத்தனை ஊழியங்களும் இதில் செயல்பட முடியாது நீ செய்வீராகப்பா. எத்தனையோ பிள்ளைகள் பழையபடியாய் வந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த சபையை விட்டு நின்று இருக்கிறார்களப்பா. அவர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆண்டவரே தட்டி எழுப்பி கூட்டி வரப்போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே. அப்பா சீக்கிரமாய் நீர் கொண்டு வருவீராகப்பா. ஆண்டவரே, எந்த மனுஷனும் எந்த மனுஷியனும் பார்க்காதபடி என் தேவனை மாத்திரமே பார்க்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராகப்பா. எந்த குறைகளும் கண்டுபிடிக்காதபடி ஆண்டவரே தகப்பனே அப்பா, என் தேவனோடு நான் பேசுகிறேன், தேவனுக்காக நான் போகிறேன் என்று ஆண்டவரே உறுதியோடு ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரை நோக்கி வரும்படியாய் நீ செய்வீராகப்பா. ஒரு ஆடுகளும் என் சபையிலிருந்து போன ஒரு ஆடுகளும் ஆண்டவரே வழி தப்பி போகக்கூடாது ஆண்டவரே. மறுபடியும் கொண்டு வருகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நீர் கொண்டு வர போற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அநேக புது ஆத்துமாக்களை நீ தந்து ஆண்டவரே தகப்பனை நிரம்பி வழிகிற சபையாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, ஒரு ஆராதனை அல்லப்பா 2 ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு சபையாய் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனை, அப்படியாய் நீ செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. திரளான கூட்டத்தை நீ தரப்போகிறீர் ஆண்டவரே. திரளான ஆத்துமாக்களை நீ தரப்போகிறீர் ஆண்டவரே. ஆச்சரியத்தக்கமான ஆண்டவரே அதேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் சபைக்கு நீ தரப்போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக நன்றி. என் சபை ஊழியக்காரங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடன் கரம் இருக்கட்டும். அவங்க கூட பிறந்த ஆண்டவரே சகோதர சகோதரிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த திருமண காரியத்தை கூட வர வாரத்தில் ஆண்டவரே அந்த திருமண காரியத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்போ அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன பொருளாதார தேவைகள், பண தேவைகள், அந்த திருமணத்துக்கு ஆண்டவரே என்னென்ன வேண்டும் என்று ஆண்டவரே தகப்பனே அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் என் தேவன் தாமே நீர் செய்து முடிக்க போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து 2 பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிற பிள்ளைகளாய், விட்டு கொடுத்து போகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நீர் பெருக செய்வீராக ராஜா. அதுக்காக நன்றி. உம்முடைய கரம் அந்த 2 பிள்ளை மீதும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெற்ற தாய் தகப்பன் மீது உன் கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இன்னொரு பிள்ளை மீது உன் கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. எங்க ஐயா கூட உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க ஐயா ஆசீர்வதிங்க வருகிற ஆண்டவரே தகப்பனே. இன்னும் 2-3 நாள்ல ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே பிறந்த நாள் வருது ஆண்டவரே தகப்பனே. அப்பா
அப்பா 1 வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோப்பா. உங்க கரம் ஆண்டவரே அவங்களோட உங்க கரம் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே இதுவரை இத்தனை வயசு வரைக்கும் நீர் காத்து வந்தீர், நீர் சுகத்தையும் பலத்தையும் தந்தீர் ஆண்டவரே. அப்பா யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே அவங்க தனிமையில இருக்கிறப்ப ஆண்டவரே நீரே ஆண்டவரே துணையாளராய் இருந்து, நம்பிக்கையா இருந்து, கேடகமாய் இருந்து ஆண்டவரே அவங்களோடு பாதுகாப்பாய் இருந்து நீர் இதுவரை நடத்தினீர் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, இன்னும் கிருபைகளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே, இன்னும் தயவை கூட்டி கொடுத்து ஆண்டவரே தகப்பனை, இன்னும் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்து ஆண்டவரே நீ தகப்பனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, பலனை கொடுங்க. இன்னும் தேவனுக்காக ஓட உழைக்க ஆண்டவரே தகப்பனை கிருபையை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல நேசிக்கிற ஒரு தகப்பன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த சபைக்காக ஆண்டவரே தகப்பனை ஓடுகிற உழைக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஊழியக்காரரை நாங்கள் பார்த்திருக்கிறப்பா ஆண்டவரே, தனக்காக தான் யோசிப்பாங்க ஆண்டவரே. யாரும் இந்த சபைக்காக என் சபை பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு யாரும் யோசித்ததே இல்லைதா ஆண்டவரே. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஏசப்பா. ஆனாலும் எங்க சபையில ஆண்டவரே தகப்பனை, எங்க ஊழியக்காரர் அப்படி இல்லை ஆண்டவரே. ஒரு தகப்பனுக்கு மேலாய் ஆண்டவரே, தகப்பனுக்கு மேலாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நேசிக்கிறவரப்பா. அவங்களுக்காக என்னைக்குமே அவங்க நினைச்சது கிடையாது, என் சபை பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா போகணும், நல்லபடியா இருக்கணும் தான் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சொல்லுவாங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை காட்டிலும் ஆண்டவரே இந்த சபையை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படியாய் அவங்களோடும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமான அதிசயங்கள், இன்னும் அதிகமான ஆண்டவரே கிருபைகள் ஆண்டவரே, இந்த சபையை குறித்து என்னென்ன திட்டங்கள் அவர் வைத்திருக்கிறாரோ இன்னும் அதிகமான ஆண்டவரே சந்தோஷங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் அற்புதம் செய்யுங்க ராஜா. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கிருபை தயவு எப்பொழுதும் ஆண்டவரே எங்க ஐயாவோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எதெல்லாம் குறைவா இந்த சபையில இருக்கிறது என்று ஆண்டவரே அவங்க நினைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் நிறைவான ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. இந்த சபை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஊழியக்கார் கடிந்து கொள்கிறப்போ ஆண்டவரே எந்த கோபங்களும் இல்லாதபடி ஒரு தகப்பனை போல நேசிக்கிறத ஆண்டவரே நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அது பெரியவர்களா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆண்டவரே என் தகப்பன் என்னை கடிந்து கொள்ள நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் ஆண்டவரே. என் தகப்பன் மீது நான் கோபப்பட முடியாது ஆண்டவரே. என்னுடைய தகப்பன் அவர் எனக்காக என் உரிமையோடு என்னை கேட்கிறார் என்று ஆண்டவரே பக்குவத்தை ஒரு பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி. அவங்களுக்கு நீ யாருப்பா இருக்காங்க இந்த சபையை, இந்த சபை பிள்ளைகள் தானப்பா அவங்க பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அவங்க என்னப்பா கேட்க போறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும்னு தான்ப்பா நினைக்கிறாங்க. அப்படியா நீ நடக்க செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க நினைக்கிறதுக்கும் மேலே ஆண்டவரே, அவங்க நினைக்கிற ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு மேலே செய்கிற என் தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்படியா செய்ய போகிற தயவுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பனே அருமையான ஆண்டவரே மகளை கூட உன் கருத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா சித்ராவை கொடுக்குறேன். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவரே தாய் தகப்பனே, அவங்க ஆண்டவரே தகப்பனே சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே திருமண வாழ்க்கையை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் தேவைகள் அனைத்து காரியங்களும் உங்களுடைய கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அப்படியா நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உடைய கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே எலனுக்காக ஜெபிக்கிறப்பா. எலன் ஆண்டவரே உங்க அம்மாவுக்காக அப்பாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளோட உன் கரம் இருக்கட்டும் சாமி. அதுக்காக நன்றி அப்பா. பிள்ளைக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு இன்னும் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அதுக்காக நன்றி அப்பா. இந்த வெளியில கூட சேகர என்ன குடும்பத்தை உன் கருத்துல கொடுக்கிறப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே அவங்க அக்கா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுத்த 2-3 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை நீர் அனைத்தும் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. அவங்க தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளை இல்லை என்று ஆண்டவரே தகப்பனே அவங்க ஏங்கி கொண்டிருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. நீ எந்த பிள்ளைகளாம் பிள்ளை இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் உம்முடைய கரம் தொட்டு ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வத்தை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாளில் கூட ஆண்டவரே தகப்பனே அப்பா மல்லிகாவுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. மல்லிகாவை ஆசீர்வதிங்க. அவங்க கணவர் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை ஆசீர்வாதம். மகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. மகள் சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே அந்த பாலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனை விக்கிரகத்தை வணங்கி கொண்டு தேவையில்லாத ஆண்டவரே அப்பா அநேகருக்கு ஆண்டவர் எவ்வளோ உபத்திரத்தை ஆண்டவரே அவர் கொடுக்கறதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவரை மாறும்படியா நீங்க செய்யுங்கப்பா. எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனை மந்திரவாதிகளை நீர் மாற்றிருக்கிறீர்.
எத்தனையோ செய்வினை செய்தவர்களை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்படி இருக்கிறப்ப ஆண்டவரே, பாலு ஒண்ணு பெரிய இது கிடையாது ஆண்டவரே. ஆனால் என் தேவன் நினைத்தால் ஒரு நிமிஷம் ஆண்டவரே அந்த மனுஷனையும் நீங்க மாற்ற வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே அந்த மனிதனுடைய ஆண்டவரே தகப்பனை கல்லான இருதயத்தின் மாற்ற என் தேவன் ஆண்டவரே பெரியவர் அப்பா ஆண்டவரே. இதெல்லாம் பொய் என்றது ஆண்டவரே, அவங்க வணங்குறதெல்லாம் பொய் என்றதை அவங்க உணரும்படியாய் செய்யுங்கப்பா. உண்மையான தெய்வம் யார் என்று அவங்க அறியும்படியாய் செய்யுங்கப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. எந்த பிள்ளைகளுக்கும் இடைஞ்சலா இல்லாதபடி, எந்த கிறிஸ்தவர்களுக்கும் இடைஞ்சலா இல்லாதபடி அந்த மகனை மனம் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வேளையில கூட ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே மலரக்காக ஜெபிக்கிறேன். மலரக்கா ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மருமகள் ஆண்டவரே தகப்பனே, பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. வயதான காலத்தால் ஆண்டவரே தகப்பனே அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன பலவீனங்கள், சரீரத்தில் என்னென்ன ஆண்டவரே தகப்பனே அப்பா வலிகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நீர் எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறப்பா. உமக்காக ஊழியம் செய்கிற மகள் ஆண்டவரே, உம்முடைய கரம் எப்பொழுது அவங்களோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. உமக்காக தாகமாய் ஓடி வருகிற ஞானத்தையும் ஆண்டவரே தகப்பனை கீழ்ப்படுதலை தந்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் உமக்காக ஓட உழைக்க ஆண்டவரே உங்களுடைய கால்களை மான்கள் கால்களை போல நீர் மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி அப்பா. இனிமையான மகனை கூட கருத்துல கொடுக்கிறப்பா. பாலோட கரம் இருக்கட்டும் ஐயா. பிள்ளை செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே அப்பா. அந்த குடும்பத்தை சுற்றிலுமாய் வேலையடித்து ஆண்டவரே குடும்பத்தில் அநேக அற்புதங்களை நீ செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எதற்காக அக்கா ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில கூட சத்யாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அக்கா வரவில்லை ஆண்டவரே, என்னன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே அவங்களோட கரம் இருக்கட்டும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவரை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் மருமகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய ஊழியத்திலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அவங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட அப்பா அப்படியாய் நீ செய்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில கூட மணியனுக்காக ஜெபிக்கிற மணியனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே உங்களுக்கு தேவைகளை குடும்பத்தில் ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே பலனை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஆண்டவரே உங்க ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஐயா சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே இந்த ரோட்ல நடந்து போற ஆண்டவரே இந்த மாதா கோயிலுக்காக போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே ஐயா சொன்னது போல எத்தனையோ ஏஜி சபை உள்ளவர்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே நம் இந்த ஆண்டவரே எங்களுடைய சபையில இருக்கிற மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்துக்கள் ஆண்டவரே அப்பா மாதா வணங்குறவர்கள் எத்தனையோ பேர் அதை போறாங்கன்னு சொன்னாங்க ஆண்டவரே தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரே அப்பா இவ்வளோ பிரயாசப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆண்டவரே அந்த இடத்துல போகிறத விட ஆண்டவரே உண்மையான தெய்வம் யார் என்றது ஆண்டவரே உங்க மனக்கண்களை திறந்து ஆண்டவரே பார்க்கும்படியாய் செய்யுங்கப்பா. ஒரு வருஷத்துல ஆண்டவரே இங்க போகிற ஒரு பிள்ளையாவது ஆண்டவரே தகப்பனே தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வருஷத்துல ஒரு 10 பிள்ளைகளை ஆண்டவரே அப்படியாய் நடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உண்மையான கடவுள் யார் என்று அவங்க அறியும்படியாய் செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்படியாய் நீ செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் மன மாற்றி என் தேவன் ஆண்டவரே நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்களுக்காக தான் மறுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக தான் எல்லாத்தையும் நீர் இழந்தீரப்பா ஆண்டவரே. அது எல்லாத்தையும் அவங்க நினைக்கும்படியாய் ஆனதை உணரும்படியாய் செய்வீராகப்பா. நம்மளுக்காக ஒருத்தர் ஜீவனை விட்டாரே, நம்மளுக்காக எவ்வளோ ஆண்டவரே கஷ்டப்பட்டாரே ஆண்டவரே என்று ஆண்டவரே அவங்களை ஒவ்வொருத்தரும் நினைக்கும்படியாய் தகப்பனை உணரும்படியாய் நீர் உணர்வின் ஆவியை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேனப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரையும் உன் கரத்துல கொடுக்கிறப்பா. எந்தெந்த ஊழியக்காரின் சபையில வந்து ஆண்டவரே மெசேஜ் கொடுக்கிறார்களோ அவங்க குடும்பத்தையும் அவங்க வருமானத்தையும் அவங்க தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி அப்பா. இந்த வெளியில கூட அப்பா ஒவ்வொரு மெசேஜையும் ஆண்டவரே தகப்பனை யாரை கொண்டாவது ஆண்டவரே எந்த ஊழியக்காரை கொண்டாவது ஆண்டவரே தகப்பனை கொண்டு வந்து இந்த சபையில நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீர்களோ அத்தனை வார்த்தைகளை நீர் பேசிக்கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அதை கேட்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. இந்த வாரத்தில் கொடுக்க போற மெசேஜ் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க ஐயாவை மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா. என்ன காரியங்கள் நீர் பேச திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா.
அதுக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்படியா இந்த வேலையில கூட ஆண்டவரே ஆண்டவரே இந்த கரண்ட் மரத்தை கூட சீக்கிரமாய் வெளியே எடுத்து போட என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அதை துரிதமாய் நடக்க என் தேவன் உதவி செய்வீராகப்பா. அந்த காரியத்தை நீர் சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த அதிகாரிகளை கொண்டு நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நினைத்திருக்கிறீரோ அந்த ஆட்களை கொண்டு நீ சீக்கிரமாய் அதை செய்ய போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா ஆண்டவரே. அப்பா அப்படியா நீ செய்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இதுல இருக்கிற இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கரம் இருக்கட்டும், அவங்க குடும்பங்களோடு ஆண்டவரே அவங்க தேவைகளோட கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக நன்றி அம்பா, நன்றி தகப்பனே. அப்பா இந்த பாத்திரம் கழுவுற ஊழியத்துல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ரூத் அக்கா தான் இருக்காங்க, அவங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகளோட கரம் இருக்கட்டப்பா. வீடு இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிறார்களப்பா. எத்தனையோ நாள் ஆண்டவரே வீடு இல்லாம எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த வேளையில அந்த மகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. ஒரு விசை ஆண்டவரே மகளை நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே. எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே எல்லாரும் செய்யற ஊழியத்தை விட ஆண்டவரே ஏசப்பா அவங்க செய்யற ஊழியம் பெருசா ஆண்டவரே. எல்லாரும் தின்னுட்டு ஆண்டவரே சாப்பிட்டுட்டு கடைசிட்டு போயிடுறாங்க ஆண்டவரே. ஆனாலும் அந்த எச்ச பாத்திரங்களை கழுவுற அந்த மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவங்களோட நீங்க துணையா இருங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க. உங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே வேலைக்கு போய் நல்ல சம்பாரிச்சு நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நல்லபடியா வாழ என் தேவன் ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராகப்பா ஆண்டவரே. ரூத்தாக்காவோட கரம் இருக்கட்டும் ஐயா. அந்த மகளுக்கு சீக்கிரமாய் ஆண்டவரே அவங்க தங்க ஒரு வீடை நீர் ரெடி பண்ணி கொடுப்பீராகப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளை நீர் விட்டதே கிடையாது ஆண்டவரே. அவங்களுக்கு நீர் சீக்கிரமாய் எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அவங்களுக்கு துணையாளராய் நீர் இருக்கிறீர், மனவாளனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் நீர் அந்த மகளோடு இருந்து வழிநடத்த போற தயவுக்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் எல்லாத்தையும் நீ சந்திக்க விடுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. அப்படியா இதுக்கா இந்த வேலையில கூட அப்பா இந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை வேலையில இந்த மைக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கரண்டோ ஆண்டவரே காத்து மழைகளோ எந்த இதுவும் ஆண்டவரே இடைஞ்சலும் இல்லாதபடி ஆண்டவரே ஆராதனையில என் தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராகப்பா. அதுக்காக நன்றி அப்பா. அந்த ஆராதனை வேலையில எழுந்து நடக்கிறவர்களை ஒரு விசை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா உம்முடைய ஆண்டவரே சித்தத்தின் படி நடக்க என் தேவன் கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஒரு சபை உள்ள நம்ம வந்திருக்கிறோம், ஒரு சபையில நம்ம ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜெபத்துல என்ன ஆண்டவர் பேசுகிறார், என்ன எனக்காக பேசுகிறார் இல்லாத எழுச்சி நடந்து கொண்டு அவங்க நடக்கிறது மாத்திரம் அல்லப்பா. அவங்களால எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை அலக்கடிக்கிறார்கள். அவங்களால எத்தனையோ பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே பிசாசானவன் யாரு மூலியமாவது உள்ள வருகிறான் ஆண்டவரே. அப்படியா இல்லாதபடி ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகளை நீர் ஞானமாய் மாற்றுங்கப்பா. உமக்கு கீழ்ப்படிதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவன் சமூகத்துல ஆண்டவரே தேவனுக்கு மட்டுமே முதலிடம் என்று ஆண்டவரே நினைக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நாள் மட்டும் ஆண்டவரே இந்த வேலையை மட்டும் நீர் நடத்தினீர், அந்த தயவுக்காக நன்றி அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் பாதத்தில் வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமது எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே நீர் பாதுகாத்து எல்லா தேவைகளும் நீர் துரிதமாய் செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா. உங்க கிருபையும் தயவும் இரக்கும் எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே. மகளுக்கு ஆண்டவரே உங்க மகளையும் கருத்துல கொடுக்கிறப்பா. மகள் எடுக்கிற ஒவ்வொரு மெசேஜ் நீர் ஆசீர்வதிங்க. மகளை மறுத்து நீர் வெளிப்பட போற தயவுக்காக நன்றி அப்பா. உங்க கிருபையும் தயவும் இரக்கமும் எப்பொழுதுமே எங்க ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்படுகிற சூழ்நிலை நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அமாவாசை பிரேயர் ஆண்டவரே ஆண்டவரே இதையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த அமாவாசை நாளில் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது அப்பா. இந்த அமாவாசை வேளையில் எத்தனையோ ஆண்டவரே செய்வினைகள் எத்தனையோ அப்பா தகப்பனே அப்பா ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்கிறார்கள் ஐயா. எத்தனை மந்திரவாதிகள் எத்தனை குடும்பங்களை அழிக்க திட்டம் வைக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே தகப்பனே மரணத்தின் ஆவியை நோக்கி ஓடுகிறார்கள் ஐயா. எத்தனையோ அப்பா ஆண்டவரே எத்தனையோ பலிகளை கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அப்படியான ஒரு நாளா இந்த நாளை வைத்திருக்கிறார்கள் அப்பா. உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இந்த நாள்ல தான் அவங்க செய்யறாங்கப்பா. அது எல்லாத்தையும் ஆண்டவரே தகப்பனே எல்லாத்தையும் எரித்து போடுகிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே அது உங்களால மாத்திரம் தான் முடியாம ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்படியான காரியங்கள் செய்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் என் தேவனுடைய ஆவி ஆண்டவரே செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்களை அழிக்கிறார்களப்பா. ஆண்டவரே சொந்த ஆண்டவரே அண்ணனுக்கு செய்வினை செய்கிறார்களப்பா. சொந்த தங்கச்சிக்கே செய்யறாங்க, சொந்த குடும்பத்துக்கே செய்யறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே தன்னை நேசிக்கணும்னு அவங்க அந்த பெண் பிள்ளைக்கு செய்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அதுக்காகவே மெனக்கட்டு ஆண்டவரே 50,000 1 லட்சம் ஆண்டவரே செலவு பண்ணி ஆண்டவரே ஒரு குடும்பத்தை அழிக்க செய்கிற காரியங்களை ஒரு விசை ஆண்டவரே நீர் மாற்றுவீராக ராஜா. அப்படியான மனிதர்களை நீர் மனம் மாற்றுவீராக ராஜா. அந்த இருதயங்களை நீர் ஆண்டவரே சதையான இருதயமாய் மாற்றுவீராகப்பா. ஒருத்தனை அழிக்கிறத அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம அப்படியான காரியங்களை செய்யக்கூடாது என்று அநேக பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன்.
அநேக எந்தெந்த இடத்துல ஆண்டவரே மந்திரவாதிகள் செய்வினைகள் செய்கிறார்களோ, எத்தனை மாந்திரகங்கள் ஆண்டவரே செய்கிறார்களோ, அத்தனை பேரும் மனம் மாற்ற என் தேவன் வல்லவர் அப்பா. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ சாட்சிகளை பார்க்கிறோம். நான் இந்த மந்திரவாதம் செய்தேன், இதனால நான் ஆண்டவரே எவ்வளோ நான் இழந்தேன்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. ஆனால் உம்மை ஏற்றுக்கொண்டு எவ்வளோ ஆண்டவரே எத்தனையோ பேர் ஊழியக்காராய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படியா என் தேவன் செய்கிற என் தேவன் அப்பா. அப்பா அப்படியான எந்தெந்த இடத்துல அப்படியான காரியங்கள் இந்த தேசத்துல செய்கிறார்களோ, ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தொட வேண்டுமா செபிக்கிறப்பா. யாராருக்காக என்னென்ன செய்கிறாரோ அது எல்லாம் செயல் எழுந்து போகட்டும் ஐயா. அது எல்லாத்தையும் சுட்டு எரித்து போடுங்கம்மா ஆண்டவரே. இனிமேல் அப்படியான காரியங்களை செய்யாதபடி மனம் மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே அதுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனை குடும்பங்கள்ல ஆண்டவரே மரண கட்டுகளை பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பெரியவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா மரணத்தை நோக்கி போகிறதை நாங்கள் இந்த நாள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் வீட்டில் அப்படியான மரண கட்டுகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் இந்த நாளில் நீர் சுட்டெரித்து போட போற தயவுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவரே அந்த மரண கட்டுகளை வடைத்தெறிவீராக ராஜா. அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே அப்பா பலிகள் கொடுக்கிறார்கள் அப்பா. எத்தனை ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைன்னு கூட பார்க்காத, தன்னுடைய மகள்னு கூட பார்க்காத, நம்ம சொந்தக்காரங்களுடைய பிள்ளைன்னு கூட பார்க்காத, தன்னுடைய ஆண்டவரே தகப்பனே தன்னுடைய ஆண்டவரே உயர்வு வேணும்ன்றதுக்காக எத்தனையோ பேர் குழந்தைகளை பலி எடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே கொஞ்சம் கூட மனிதாவமானமே இல்லாத செய்கிற ஆண்டவரே அப்படியான ஆண்டவரே அரக்கர்களை நீ தொட வேண்டுமாய் செபிக்கிற அப்படியான தகப்பனே அப்படியான ஆண்டவரே அப்பா கிரியைகளை செய்கிற பிசாசின் தந்திரங்களை நீ தொட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனிதன் ஆவியை கொடுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா. அவங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. செய்கிறதெல்லாம் தவறு என்று, இதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு சும்மா என்று ஆண்டவரே உங்கள் நினைக்கும்படியாய் செய்வீராகப்பா. உண்மையான தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அப்படியான காரியங்கள் எங்கெங்க செயல்படுகிறதோ அது எல்லாத்தையும் இந்த வேளையில இந்த நிமிஷத்துல ஆண்டவரே அது எல்லாத்தையும் சுட்டு எரித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் கட்டளை இடுங்க ஆண்டவரே, உம் நாமத்தினால் கட்டளை இடுங்க ஏசப்பா. அப்படியான காரியங்களை செய்யாதபடி நீர் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே இந்த மாதிரி நாட்கள்ல எத்தனையோ பிள்ளைகளை சீரழிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மந்திரங்கள் செய்து எத்தனையோ ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே சீர்கெட்டு போகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே கொஞ்சம் கூட ஆண்டவரே மனசாட்சி இல்லாத ஆண்டவரே அப்படியான காரியங்களை செய்து எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி போயிருக்கிறார்களப்பா. எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சீர்கெட்டு போயிருக்கிறார்கள் ஐயா. அப்படியான காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. அப்படியான பிள்ளைகளை நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படி செய்து இருந்தால் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எதுவும் செயல்படாதபடி, அது எல்லாம் அந்த பிள்ளைகளை தொடாதபடி இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் எல்லாம் செயல் எழுந்து போகும்படியாய் செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி ராஜா. உம் கரம் இருக்கட்டும் ஐயா. இந்த அமாவாசை நாளில் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உம் கிருபை இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே ஆண்டவரே எந்தெந்த கட்டுகள் என்னென்ன மாந்திரகங்கள் எந்தெந்த பிசாசின் கிரியைகள் எந்தெந்த குடும்பத்துல இருக்கிறதோ அத்தனை காரியங்களும் நீர் சொட்டெரித்து போட போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. பிசாசானவன் எந்த தந்திரங்களும் செய்யாதபடி ஆண்டவரே, எந்த ஆண்டவரே இடைஞ்சல்களும் பண்ணாதபடி ஆண்டவரே தேவன் தாமே நீர் கூட இருந்து வழிநடத்துவீராகப்பா. அப்பா அப்படியாய் நீ செய்ய போற தயவுக்காக நன்றி தகப்பனே. என் சபை பிள்ளைகள் வீட்டுல கூட எந்த பிசாசின் கிரியைகளும் எந்த செய்வினைகளும் எந்த மாந்திரகங்களும் ஆண்டவரே தகப்பனே அப்பா எந்த பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவரே செயல்படாதபடி நீர் துரிதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே மரணத்தின் ஆவிகள் ஆண்டவரே தகப்பனே பாதாளத்தின் ஆவிகள் மரண கன்னிகள் ஒவ்வொரு குடும்பத்தில் மீதில் இருந்து நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க கரம் தொடட்டும் ஆண்டவரே. இந்த அமாவாசை நாளில் என் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆண்டவரே கிருபை ஒவ்வொரு ஆண்டவரே இடங்கள் முழுவதுமாய், கிராமங்கள் முழுவதுமாய், தேசங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே மாவட்டங்கள் முழுவதுமாய், தாலுகா முழுவதுமாய் நிரம்பத்தக்கதாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கரம் இருக்கட்டும் சாமி. அப்படியான செயல் எழுந்து போகட்டும் ஆண்டவரே.
அப்படியாய் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கரம் இருந்து தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியா இல்லாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனிமேல் அப்படியான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே தேவன் தாமே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச போகிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்க கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடவிடமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அலக்கடிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே திருமண காரியத்தில் ஆண்டவரே திருமணம் செய்யக்கூடாதபடிக்கெல்லாம் செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அந்த ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா எவ்வளவு எந்த காரியங்களும் நடக்கக்கூடாத அளவுக்குலாம் செய்கிறாங்க ஆண்டவரே. அப்படியான காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்திலலாம் அந்த திருமணம் நடக்கக்கூடாதுன்னு செய்வன செஞ்சு வச்சிருக்காங்களோ அத்தனை குடும்பங்களும் விடுவிக்க வல்லவர் நீங்க மாத்திரமே அப்பா. இந்த நாளில் அதை விடுவிக்குங்க ஆண்டவரே, அதை விடுதலை ஆக்கி போடுங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி அப்பா. எந்தெந்த பிள்ளைகள்லாம் திருமணத்துக்கு ஆண்டவரே ஆயத்தமாய் காத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளும் இந்த அமாவாசை நாளில் நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேனப்பா. அத்தனை பிள்ளைகளுக்கும் துரிதமாய் சீக்கிரமாய் ஆண்டவரே திருமண காரியத்தை நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் நீரும் ஆண்டவரே தகப்பனே உங்க கிருபையால் காத்து உங்க கிருபையால் ஆண்டவரே வழிநடத்தி ஆண்டவரே இந்த நாள் மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தில் நீர் ஆண்டவரே நடக்க செய்தீர். அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் யாரும் ஆண்டவரே வழி விலகி போகாத, வழி தப்பி போகாத ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமைக்கு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஆண்டவரே தகப்பனே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே எங்க கிட்ட ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் ஒரு விசையாய் ஆண்டவரே தயவாய் எடுத்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளா நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையில ஒரு தூணாய், இந்த சபையில ஒரு உண்மையுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே இந்த சபைக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கையாய் ஆண்டவரே அப்பா இந்த சபையில ஒரு துரிதமாய் நாங்கள் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா யார் என்ன சொன்னாலும் எந்த காரியம் வந்தாலும் என் தேவனுக்காக நான் நிற்பேன் என்று ஒரு ஆண்டவரே ஒரு பலனையும் ஒரு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே புத்தி உள்ள ஒரு ஸ்ரீயாய் மாத்துங்க, புத்தி உள்ள ஒரு மகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. புத்தி உள்ளவளோ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை இடித்து போடுவாள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இடித்து போடுகிறவளாய் இல்லாதபடி சபையை கட்டுகிறவர்களாய், சபையை எழுப்புகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து நீ செயல்பட போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி. எங்களுடைய நம்பிக்கையும் நீங்க தான், எங்களுடைய நாயகனும் நீங்க தான், எங்களுடைய துருகமும் நீங்க தான், எங்களுடைய கேடகமும் நீங்க தான்ப்பா. நீங்க தான் எங்களுடைய மனவாளனும் நீங்க தான்ப்பா. உங்க ஒருவரை மாத்திரமே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்க தேவைகள் அனைத்து காரியத்திலும் உங்க கரம் இருக்கட்டும் ஐயா. அதுக்காக நன்றி. இதுவரையும் நடத்தின என் தேவனுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் இருக்கிறதுக்காக நன்றி. முற்றிலுமாய் உன் கரத்துல தாழ்த்தி ஒப்படுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்றி. அன்பின் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட ஏசப்பா வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்காகவும் அமாவாசை ஜபத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்நேரம் மட்டும் அப்பா எங்களோடு கூட இருந்து நீங்கள் இடைப்பட்டீரே அதற்காக உங்களுக்கு கோடான கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். வந்த பிள்ளைகளையும் வராத பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் பத்திரமாய் நாளில் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. நாளில் கூட ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் பேச போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. கர்த்தர் நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்க ஏசப்பா. என்னோட சுயம் ஒரு நாளும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரோட மாம்சம் ஒரு நாளும் வெளிப்படக்கூடாது. ஆவியானவரை நீங்கள் என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதை ஆளுகை செய்கிற வல்லவர் நீர் ஒரு மாத்திரமே ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே முடிவு மட்டும் உடைய பிரசன்ன பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களுடைய சத்ரு யாரு? உங்களுக்கு யாரெல்லாம் சத்ருவா இருக்காங்க? வீட்டாரே சத்ரு. என்னன்னா இன்னைக்கு அம்மாசன் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்ததான் எனக்கு தெரியும். நம்ம சர்ச்சில் இருக்கிற கேலண்டர் தான் பார்ப்பேன். இந்து கேலண்டர் இருக்கு, நான் அதை அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். சர்ச்சில் கொடுக்குற கேலண்டர் மட்டும் தான் பார்ப்பேன். இந்த காலையிலே மழை பெஞ்சதுனால எல்லாரும் பெல் அடிப்பாங்க, காக்காவெல்லாம் கூப்பிடுவாங்க, வாழை இலைலாம் கட் பண்ணிட்டு போவாங்க. அதை வச்சு கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஒரு அம்மாசை போலான்ட்டு. இன்றைக்கி காலையிலே மழை பெஞ்சதுனால தெரியல
என்ன நடந்துச்சு, என்ன போச்சு வந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல. சரிங்களா? நம்மளுடைய சத்ரு யாருன்னா பிசாசு. கண்டிப்பாக பிசாசு மட்டும்தான் நம்ம இருக்கிற சத்ருவே இந்த உலகத்தில். சரிங்களா? இந்த தவிர்த்து வேற எதுவுமே யாருமே நமக்கு என்ன பண்ணுறது சத்ரு கிடையாது. ஏன்னா சத்ருவாக இருந்தால் அவங்கள நேசிக்கணும்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. ஒரு சத்ருவனை நேசிக்கணும். நீ பசியாக இருந்தால் அவனுக்கு பசியாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆகாரம் கொடுக்கணும். தாகமாக இருந்தால் என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் சத்ரு என்ன பண்ணிட்டாரு, நேசிக்க சொல்லிட்டாரு. ஒரு மனுஷங்க நமக்கு சத்ருவாக இருப்பாங்கன்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்களா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் எல்லாரும் உடனே நம்புங்க, நமக்கு சத்ரு யாரு, பிசாசு தான். நம்மளுடைய எனிமி யாரு, அவன் ஒருத்த மட்டும்தான். அவனுக்கு ஒருத்த மட்டும்தான் நமக்கு எனிமி, சத்ரு. எல்லாமே எல்லா கெட்ட விஷயமும் அவன் ஒருத்தர் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா அமாவாசைக்காக நான் ஏன் சொன்னேன்னா வச்சுக்கிங்களேன், நிறைய பேர் நம்ம சபையிலே அமாவாசை ப்ரேயர் ஒரு பொருட்டாக எடுக்கிறது கிடையாது. ஆமாம் தானே? நான் பார்த்த வரைக்குமே, நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்குது, பார்த்த வரைக்குமே யாருமே அமாவாசை ப்ரேயர் அவ்வளோ பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்துக்களை கூட பார்க்குறவங்க கேட்பாங்க, நாங்கள் தான் அமாவாசை ப்ரேயரை கும்பிடுறோம், உங்களுக்கும் அமாவாசை ப்ரேயர் இருக்குதா, நீங்களும் போய் அமாவாசை கும்பிடுறீங்களான்ட்டா, நம்ம அமாவாசைலாம் கும்பிடல. நீ அமாவாசைலாம் நீலாம் பாதிக்கப்பட்டுருவன்னு உனக்காக முன்னாடி பண்ணுறான், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா அது நம்ம மேலே விழுந்த கடமை. இப்போ இந்த நாளில் இந்துக்களே அவங்க வழிபடுற தெய்வத்துக்கே இந்த நாளில் என்ன பண்ணுறோம், பவர் குறைஞ்சிரும். அதை குறைச்சி தான் என்ன பண்ணுவான், அதை கட்டி தான் மந்திரவாதி என்ன பண்ணுவான், மந்திரம் செய்வான். இந்த நாளில் நம்ம சபைக்காக எத்தனை பேர் விரோதமாக எழும்பலாம். நம்ம எதிர்க்கில் ஒருத்தரவங்க பகைக்கிறாங்க, நிற்கிறாங்கப்பா, அவங்க கூட நம்ம ஃபைட் போட்டுருவோம். மறைமுகமாக எத்தனை சபைகளுக்கு, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு, எத்தனை விசுவாசிகளுக்கு, ஏன் நம்ம சபைக்கு, இந்த சபைக்கு மேலே எவ்வளோ பேருக்கு பொறாமல் இருக்கும், எவ்வளோ பேருக்கு காண்டு இருக்கும், இதை எப்படி தூக்கிடலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எழும்புவான். அப்போது ஒவ்வொரு விசுவாசி இந்த சபையில் முட்டி போட்டு ஜபம் பண்ண 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 அந்த கட்டுலாம் உடையுமா உடையாதான். மந்திரவாதி தாங்கி போனால், என்னடா இது நம்ம மந்திரம் பண்ணுறோம் ஒன்றுமே பழிக்க மாட்டேங்குது, குட்டி சாத்தம் செயல்பட மாட்டுதே, எப்படி செயல்படும், ஐயோ அங்கே ஏசப்பா அக்கினியா இறங்குறாரே, நான் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். விட்ட இடத்துக்கு என்ன பண்ணுறோம், திரும்ப அது ஓடி போயிடும். சரிங்களா? ஏன்னா மந்திரம் பண்ணுறதுல அவங்க மந்திரம் பண்ணி ஒரு குட்டி சாத்தனோ ஒரு ஏவலை ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது எந்த இடம் வருமோ அவங்கள அட்டாக் பண்ணணும். அப்படி அவங்கள அட்டாக் பண்ண முடியலன்னா யார் விட்டானே அவனே அட்டாக் பண்ணுறோமா. அதில் இருக்கிற விஷயமே அதுதான். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த டைமில் பயப்படக்கூடாது. நம்ம வீட்டுக்காக, நம்ம விசுவாசிகளுக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம சபைக்காக நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நின்று நமக்கு அதுக்காக போராடி ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், நிற்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயம் கொள்ள நிச்சயமாகவே முடியும். அப்படி நம்ம பார்க்க போகிறவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். 4:27. ஆமீன். பிசாசுக்கு இடம் கொள்ளாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பிசாசுக்கு ஸ்பெஷலாக சேர் போட்டு இருந்தால் அப்போ உட்காந்துப்பான சொல்கிறோம், நம்ம இடம் கொடுக்குறோமா பிசாசுக்கு, எங்கள் வீட்டுக்கு வா நீ உட்காரு, உனக்கு சவகாசமாக எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, கிடையாது. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம், பிசாசுக்கு எப்படிலாம் இடம் கொடுக்குறோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளை அறியாமையே நம்ம நிறைய விஷயங்களில் கண்டிப்பாக பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். அது ஒத்துக்க தான் நம்ம செய்யணும். சரிங்களா? நம்மளை அறியாமையே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். என்னன்னா பிசாசு எப்படி இருக்கும், பிசாசு எப்படி இருக்கும், மாதிரி கொடூரமா, அப்படியே ஆக்ரோஷமா, நிறைய பேர் பார்த்தவங்களாம் கூட இருப்பாங்க, இருக்கும்ல. நிஜத்துல அவன் ரொம்ப அழகா இருப்பான். ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? பிசாசு எப்படி இருப்பான், அழகு. நம்ம இந்த நாளில் அழகு, வியர்ப்பு, இழுக்குது அப்படி அப்படின்னு எதையெல்லாம் ரசிக்கிறோமோ அதெல்லாம் பிசாசு. சரிங்களா? கொடூரமாக பயன்படுத்தினாதான் பிசாசு கிடையாது. ஏவாளை வஞ்சிக்கலையா, அவன் மயங்கிட்டாலே. அந்த எப்பயுமே தான் நீ பழத்தை பார்க்குற, அன்னைக்கு அந்த பாம்பு சொன்னோன்னே என்ன பண்ணிட்ட, நீ மயங்கிட்ட, நீ உன்னையே நீ இழந்துட்ட, நீ எங்கே இருக்கிற, என்ன செய்கிற, என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியல, நீ மூழ்கிட்ட.
ஏசப்பாவை மைண்டில் இல்லை. சரிங்களா? அப்படி இந்த நாளில் ஆண்டவரை விட எது நமக்கு பெருசாக இருக்குது, அவரையே மறக்கிற அளவுக்கு நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது பிசாசு. சரிங்களா? ஒரு விஷயம் நம்மள ஆண்டவரையே மறக்க செய்யுது. ஏசப்பா இருக்கிறாரே, அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரே அப்படின்ட்டு ஒரு பயம் இல்லாமல் இந்த எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோமோ, பேசுகிறோமோ, செயல்படுறோமோ, கண்டிப்பாக அது யாரு? பிசாசு. சரிங்களா? பிசாசு எப்படி இருக்கும்? அப்படி தந்திரமாக வரும், அப்படி நைஸாக சைஸாக பேசி அலேக்கா ஆள் என்ன பண்ண தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படியே கொடூரமாக தான் வந்து நிற்கணும்னு அவசியமும் கிடையாது. இன்னொன்றுன்னா, நம்ம ஊழியத்துலலாம் நம்ம ஊழியெல்லாம் போய் செய்கிறோம்ல, இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ போராட்டம் வருது. பர்சனலி எனக்கு நிறைய போராட்டம், இன்றைக்கி கூட போராட்டம் தான். அம்மாசன்றது தெரியாது. எங்கள் அப்பா ரொம்ப கோவப்பட்டார், நானும் கோவப்பட்டு பொங்கிட்டேன். அப்போ தான் தெரியுது என்னடா இன்றைக்கி நமக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன், சாப்பிட்டேன், நான் ரொம்ப கோவப்பட்டேன் சப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்றதுனால நான் நீங்கள் மெசேஜ் கூட எடுக்கல, நான் பேசவே மாட்டேன் சப்பா, நான் ரொம்ப கோவப்பட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலும் நான் விட்டாலும் இது போன வாரம் எடுத்தது ஆண்டவர் வந்து இன்னைக்கு பேச வைக்கிறார். சரிங்களா? அப்படி நம்ம ஊழியத்தில் எழும்பும்போது நமக்கு எவ்வளோ போராட்டம். முதல்ல யார் அட்டாக் பண்ணுறாங்க தெரியுமா? வீட்டில் யார் பலவீனமாக இருப்பாங்களோ அவங்கள. ஏன்னா இந்த மாதிரி ஊழியங்கள் செய்யும் போது ஆண்டவர் ஒரு ஃபேமிலி கொடுத்தாருன்னா ஃபேமிலியாக ஜெபம் பண்ணணும், கட்டி ஜெபம் பண்ணணும். அவங்க எங்கேயோ போயிருக்காங்க, நம்ம தனியாக ஜெபம் பண்ணிக்கலாம், அவங்க வரட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்ம கட்டி ஜெபம் பண்ணணும். நான் வந்து உணர்ந்தது எப்படின்னா, எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது. சரிங்களா? 2 டைம் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. எப்படின்னா, நான் தூங்கிட்டே இருப்பேன், அதெல்லாம் போட்டு அப்பயே அமுக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதில் எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு தெரியும், நான் 2 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு நடக்கிறது அது என்ன பண்ண, நான் தூங்கிட்டே இருப்பேன். ஒரு நேரம் ஆன பிறகு எனக்கு நான் முழிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் பேசுறது கேட்கும், எல்லாரும் பேசுறது போகிறது எல்லாம் கேட்கும். ஆனால் எழுந்துக்கணும்னு நினைக்கும் போது எழுந்துக்கவே முடியாது. இருக்கா இல்லையா? கை இப்படி அசைக்கணும்னு நினைப்போம், அசைக்க முடியாது. யாரையாவது கூப்பிடணும்னு நினைப்போம், கூப்பிட முடியாது. அந்த மூச்சு என்ன பண்ணும்? அப்படியே முட்டும். இப்படி இருக்குமா? இப்படி ஒரு சூழ்நிலை வர்றக்கும் போது தலையை பூச்சி கிருன்னு ஒன்று இழுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கண்டிப்பாக, நான் பொய்யெல்லாம் சொல்ல, எனக்கு 2 வாட்டி அப்படி ஆயிருக்குது. சரியா? முடியை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை என்னை இழுத்து மேலே கொண்டு போகிற மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து அந்நிய பாஷை அபிஷேகம் வரும். நான் மாட்டேன் என்னை மீறி பயங்கரமான அந்நிய பாஷை அபிஷேகத்தில் பேசுவேன். என்னை 2 வாட்டி பிசாசு என்ன பண்ணிருக்கு, அப்படி வந்து என்னை பிரிஞ்சு என்னை விட்டு ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்கும். நான் தான் இங்கே படுத்துட்டு இருப்பேன், நான் தான் மேலே போவேன், அப்படி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னை இழுக்கும் போது நான் பண்ணுவேன், என்னை மீறி ஒரு அபிஷேகம் வந்து ஜெபம்ல பட்டுன்னு அது காணாமல் போயிடும். எங்கே தான் விட்டுது அப்படின்னு செதறி போயிடும். சரியா? அப்போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம அபிஷேகம் வந்து எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த அபிஷேகம், அந்நிய பாஷையும், ஆவியானவர் நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியமானவர். சரியா? அதுக்காக நம்ம பயப்படுறோமா? பயம்லாம் கிடையாது. இதுவே சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறவங்கள ஈஸியாக மேற்கொண்டு அமுக்கி கசக்கி பிழிஞ்சு போட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சோதனை வந்தால் கூட என்ன பண்ணாது, பிசாசு வந்து அவங்கள மேற்கொள்ளாது. அதே மாதிரி வந்து ஒரு நாள் அதே மாதிரி தான் ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது தான், இதெல்லாம் நான் யாருக்குமே சொன்னதில்லை. சரிங்களா? வீட்டுக்கு வரும்போது அந்த 2 காலும் எப்பவுமே இல்லாதப்போ அப்படி வலி இருக்கும். எப்பயுமே நம்ம இந்த வலி வந்ததே இல்லையே, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வலி வந்ததே கிடையாது, ஏன் திடீர்னு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இது ஏதோ சம்திங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சு கட்டி ஜெபம் பண்ண பிறகு என்னாச்சு, பட்டுன்னு அந்த வலி என்ன பண்ணுறது காணாமல் போயிடுச்சு. போன வாரம் வந்து பனையூர் கிராமத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன். எங்கள் அக்காவோட பொண்ணு, குட்டி குழந்தை, டைல்ஸில் வழுக்கி இங்கே தான் இதுவாக இருக்குது, அது ஷார்ப்பாக இருக்கும், அதால அதில் அடித்து அதில் ரத்தம் வந்து ரொம்ப அடிபட்டுச்சுன்னா மண்டை கொண்டுட்டு இருக்கும். லைட்டான அடி. நான் வீட்டுக்கு போன உடனே அந்த சம்பவம், அது லைட்டான அடி, ரத்தம் லைட்டாக வந்துச்சு, குழந்தைக்கு வீங்கிருச்சு நம்ம மண்டை. உடனே ஐஸ் கட்டிலாம் வச்சு ஜெபம் பண்ணி ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, குழந்தைக்கு பெருசெல்லாமே இப்போ நல்லா தான் இருக்குது, குழந்தை பாதுகாத்துட்டார். அன்னைக்கு நைட்டு எங்கள் அப்பாவுக்கு, சரிங்களா, வேலைக்கு போனவர் என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு வந்து வாந்தி பேதி, உடம்பு முடியல, வெலன்னு வருதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டார். எனக்கு என்னென்ன கோவம்னா, இவர் எப்போ பாரு ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டார், அடிக்கடி பல்லு வலி, காது வலி, மூக்கு வலின்னு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அப்போ நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருப்பேன். எப்படின்னா கடவுள்கிட்ட சொல்லிட்டு நான் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு போனார், 2 நாளில் 3000 கிட்ட செலவாயிருச்சு. அப்போ அடிக்கடி ஊசின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா தேவி தான் திட்டினா, அவளை முடியாமல் இருக்கிறாரு, நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம்.
ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாரு, சரியாயிட்டார். ஜபத்தில் உட்காரதுக்கு முன்னாடி 3-4 வாட்டி போயிட்டு வந்துட்டாரு லூஸ் மோஷனு. ஆனால் ஜெபம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், பூரண சுகத்தை கொடுத்துட்டார். சரிங்களா? நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் போகிறோம், அங்கே எத்தனை விக்கிரகாவி இருக்கும், எத்தனை மரித்தாவி இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நம்ம சாதாரண விஷயமே என்ன பண்ணுறது, கிடையவே கிடையாது. இது சாதாரண விஷயமா கிடையவே கிடையாது. சரிங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது திடீர்னு விரோதமாக எழுமிடுவாங்க. எனக்கு ஊழியத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எங்கே போயினாலும் நிற்பேன். நான் எந்த ஒரு ஊழியத்துக்கு நான் நின்னாலும் எனக்கு நிறைய ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. சரியா? நிறைய ஆனால் அந்த டைம்லாம் ஆனால் எங்கள் அம்மா ஆண்டவர் மூலமா நல்லா பேசுவாங்க. சரி, நிறைய நமக்கு விரோதமாக எழும்போம். விரோதமாக அது பிசாசு தான். நம்ம மனுஷங்களை பார்க்கவே கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எது? ஒரு ஆவி, ஒரு பிசாசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் பண்ணோம், கடிந்து நான் பண்ணோம், ஜாம் பண்ணணும். ஏசப்பா பிள்ளைங்களா அவ்வளோ சீக்கிரமாலாம் என்ன பண்ண முடியாது, பிசாசால என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியவே முடியாது. அதுக்கு பயந்து ஐயோ எனக்கு ஊழியெல்லாம் வேணான்னு விட்டு போனால் அதை விட மோசமான நிலைமை வந்துடும். சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, நான் கேட்ட சாட்சி ஒன்று. சரியா? அமாவாசை ப்ரேயரில் ஒரு பாஸ்டர் அவருக்கு நிறைய இந்த பிசாசு பிடிச்சவங்களுக்குலாம் விடுதலை கொடுக்குறவர் போல். சரியா? ஒரு நாள் அமாவாசை ப்ரேயரில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் முன்னாடியே அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்தது இவருக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணிருக்காரு, ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ப்ரேயர் போகிறதுக்காக. சென்டரில் இருக்கிற பேண்ட்டான். சரிங்களா? அப்போ தான் அயன் பண்ணி கொண்டு வராங்களாம். அந்த பேண்ட் எடுத்து போடுறாங்க, இவ்வளோ பெரிய தேலாம் இந்த காலில் அப்படியே மாட்டிக்கிச்சான். இதில் தேல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படியே பிடிச்சி அந்த தேலை என்னை கடிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்துலலாம் பண்ணுறது, கட்டி ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ரேயரில் காட்டினாராம், இந்த மாதிரி இந்த தேல் வந்திருக்கு, இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இப்போ தான் அயன் பண்ணி கொண்டு வந்தாங்க, இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த மாதிரி பிசாசு எந்தெந்த கேப்பு கிடைக்கும், எந்தெந்த கேப்லாம் நம்மளெல்லாம் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பான். நம்ம ஜபம் இல்லாமல் வெறுமையாக இருந்தால் என்ன பண்ணிட்டோம், அது நம்மளை மேற்கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஜபத்தில் பட தான் பண்ண முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். எதிராக வரமாட்டான், ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டான், பயம்புறுத்த மாட்டான், மறைமுகமாக வருவான், மனுஷங்க மூலயமா வருவான், பொருளாசையின் மூலயமா வருவான். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவான், சுற்றி திரிவான். நம்ம தான் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறான். சரி, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும்? சரிங்களா? அப்போ நம்ம ஒரு ஜபத்தில் உட்காரும் போதும் நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் என்ன பண்ணணும், கட்டி ஜெபம் பண்ணணும், கட்டி ஜெபிக்கணும். வேத வசனம் சொல்லுதில்ல, இந்த உலகத்தில் எவ்வளோ பிசாசுகள் இருக்குன்னு சொல்லுதில்ல, ஆமாவா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் நம்ம கட்டி ஜெபம் பண்ணி இடம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம இடம் கொடுக்காமல் இருக்க முடியும்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம இருந்துகிட்டே இருந்தால் தான் அது கண்டிப்பாக முடியுமே. நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டா கூட அது கண்டிப்பாக நம்மளை மேற்கொண்டுட்டு, யார் மூலியமாக தான் நம்மளை மேற்கொண்டுட்டு நம்மளை போயிட்டே இருக்கும். அப்படி ஒருவரின் வாழ்க்கைக்குள்ள பிசாசு எப்படிலாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 63:10. ஆமீன். அப்போ இந்த கலகம் கண்டிப்பா இது மூலமா என்ன பண்ணும், பிசாசு செயல்படும். இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு குணம். சரிங்களா? அப்போ நம்ம அதை செய்யும் போது கண்டிப்பா பிசாசு நம்மள என்ன பண்ணுது, அதுக்கு பயன்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான், சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் அது சாதாரணமே கிடையாது. நம்ம ஆவிக்குரிய கண்ணில் நம்ம பார்க்கணும். நம்ம மாம்ச கண்களில் பார்த்தா அது சாதாரண விஷயம். ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும். ஒரு மனுஷன் உங்க முன்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்க எந்த ஆவியில் நிற்கிறாங்கன்னு பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். நம்மள அவங்கள கோவப்படுத்தணும் போது நம்மளும் கோவப்பட நம்மளும் விழுந்துட்டோம் அர்த்தம். சரிங்களா? அந்த பகுத்தறிவு நமக்கு வேணும். அது யார் கொடுக்க முடியும்? ஆவியானவர்களை மட்டுமே என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். சொல்லுவாங்கல்ல, உன் நண்பனை காட்டு உன்னை சொல்றேன்னுவாங்க. ஃப்ரெண்டு எப்படியோ அது கூட சேர ஃப்ரெண்டும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த ஆவி இந்த ஆவி கூட ஒத்து போயிடும்.
சரியா? அப்படிதான் ஒவ்வொரு மனுஷக்குள்ளே ஒவ்வொரு ஆவி கிரியை செய்யும். அப்போ இது ஒரு என்ன பண்ணுது, சத்ருவோட ஒரு ஆவிதான், இதுவும் ஒரு ஆவிதான். புலம்பல் 3வது அதிகாரம் 42வது வசனம். ஆமீன். அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் கண்டிப்பா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள அறியாமையே செய்யற விஷயங்கள் தான், சரிங்களா? ஏன்னா ஒரு டீமே, ஒரு கும்பலே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்பலையா? ஏன்னா அவங்க நீ மட்டும் தான் பேசுவியா, உனக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நீ மட்டும் தான் போய் அந்த ஆசிரியர் எல்லாம் செய்வியா, நாங்களும் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்குள்ள பேசி அவங்க டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவரை பற்றி தப்பாக பேசி அவங்க ஒரு தனியாக டீமை போட்டு வந்தாங்க, சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய கோவம் அன்றைக்கி பற்றி எரிஞ்சதில்ல. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பிசாசு நம்மளை கொண்டு செயல்படுது. அடுத்து நீதிமொழிகள் 13:3. ஆமீன். அப்போ இந்த நாக்கை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசுறோம், நம்ம பேசுற வார்த்தையினால அது எவ்வளோ பேரை புண்படுத்தும், எவ்வளோ பெரிய விஷயங்களை ஒரு மனுஷனை உயிரோடு கொண்டுடும் பேசுற வார்த்தையெல்லாம், சரியா? சோம்பேறித்தனமா ஒருத்தவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க, இப்படி ஓடுவாங்க, அப்படியே காலையில் எழுந்துப்பாங்க, எங்கே போவாங்க, அப்படியே அப்படியே பண்ணுவாங்க, அதை நான் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், ஹோம்ஒர்க் தானே அதை அப்புறம் பண்ணிக்கலாம், அதை அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றது, அதை தள்ளி 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 போட்டுட்டே போறது. இது என்னது? சோம்பேறித்தனம். சோம்பல் நமக்கு இருக்கா? நான் ரொம்ப சோம்பேறி அப்படின்னு சொல்லி என்ன பெருமையா சொல்லிப்பாங்க. அது என்ன பண்ணுது, ஒரு பிசாசோடைய செயல். அது என்ன பண்ணுவோன்னா, நீதிமொழிகள் 15:19, சோம்பேறின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜாய்ப்பதன் வசனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தினால கஷ்டம், வேதனை, அந்த முள்ளில் நடக்கிற மாதிரி சூழ்நிலை, எதையும் துணிஞ்சு செய்ய முடியாத அப்படி சோம்பேறித்தனமாக முடங்கி மடங்கி படுக்கிறது, இந்த விஷயம்னா அது கண்டிப்பாக பிசாசு கொண்டு வருது. அப்படி ஒரு செயல் நமக்குள்ளே இருக்கா, பிசாசு நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதுக்காக என்ன பண்ணோம், கட்டி ஜெபம் பண்ணோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9-10 வரைக்கும் வசிப்போம். நீதிமொழிகள் 6:9-10 வரைக்கும். போதுங்கக்கா. அப்போ எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? பொழுது வெடிக்கிட்டோம், அலாரத்தை மாற்றி மாற்றி செட் பண்ணுறது, 5 மணிக்கு ஒன்று, 5:10க்கு ஒன்று, 5:20க்கு ஒன்று, 5:30க்கு ஒன்று, அப்படியே அது அடிக்கிறப்பெல்லாம் இது ஏன் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் செட் பண்ணு அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணுறது, சரியா? வரல, அப்புறமா எழுந்துக்கலாம், அப்புறமா எழுந்துக்கலாம், அப்புறமா எழுந்துக்கலாம் அப்படின்றப்படுறது, அப்படியே முடக்கி முடக்கி திருப்பி 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 தூங்குறது. இந்த மாதிரி தூங்கும் மூஞ்சிங்களே ஏசப்பாவுக்கு பிடிக்காது. நிஜமாக தூங்கும் மூஞ்சிங்களே ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரியா? தூங்கு மூஞ்சா இருந்தால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணோம், சோம்பேறி குடியும் குடுத்தனமாக இருக்கும், சரிங்களா? பிசாசு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தூங்கு மூஞ்சிங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்துக்கணும், ஜோம் பண்ணணும், சுறுசுறுப்பாக அடுத்து என்ன பண்ணோம், சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துறான்னு அர்த்தம். சோம்பேறித்தனம் தான் கண்டிப்பாக பிசாசு இருக்குன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 10:4 நானே சொல்கிறேன், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், சரியா? நீங்கள் எதை சோம்பலாக பண்ணாலும் ஏழை தான், ஆனால் சுறுசுறுப்பாக பண்ணிப்பார், ஆண்டவர் என்ன பண்ணுவார், செல்வாக்க கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்திடுறேன்.